a few verses from Song of Solomon chapter 6. சில வசனங்களை உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்துக் கொண்டிருக்கிறோம். As we all might know, the Song of Solomon is a love song. நாம் எல்லாரும் தெரிந்தபடி உன்னத பாட்டானது ஒரு காதலின் பாட்டாய், அன்பின் பாட்டாய் இருக்கிறது. There are some Bible scholars who say that whole song it's not about God and man, it's about man and woman. சில வேத வல்லுநர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், இந்த உன்னத பாட்டு யாவும் ஒரு தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவிலே நடக்கிறதான அந்த காரியம் அல்ல. அது மாறாக ஒரு மனிதன் ஒரு மனுஷியை பார்த்து, இல்லை ஒரு மனிதன் மற்ற மனிதனை பார்த்து பாடுகிறதான பாட்டாய் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். But do you think that the Bible should spend time writing one whole book on human love? ஒரு மனுஷீகமான அன்பை குறித்து எழுதும்படிக்கு வேதம் ஒரு புத்தகத்தையே ஒதுக்கி இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? I think we don't need to be taught that. We know that without being taught, isn't it? அது நமக்கு சொல்லாமலே தெரியும் அல்லவா? அதை நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. We need to be taught how not to love like that. அப்படி எப்படி நேசிக்க கூடாதுன்றதை நாம் போதிக்கப்பட வேண்டும். நாம் அப்படி எப்படி நேசிக்க கூடாது என்பதையே நாம் போதிக்கப்பட வேண்டும். So this is sublime love. இது ஒரு உண்மையான உன்னதமான அன்பாய் இருக்கிறது. So there are some verses here that are difficult to understand. சில வசனங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறதில்லை. But we will just consider a few of them. அதிலே நாம் சில வசனங்களை பார்ப்போம். In this verse you can see a picture of the bride of Christ getting ready for the coming of Jesus Christ. இந்த வசனங்களிலே கிறிஸ்துவின் மணவாட்டியானவள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு தன்னை ஆயத்தம் பண்ணுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். First of all, read verse 4. இப்பொழுது நாம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். என் பிரியமே, நீ திர்சாவை போல் சௌந்தரியமும் எருசலேமை போல் வடிவமும் கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியுமானவள். All right. Now read verse 10. 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். சந்திரனை போல் அழகும் சூரியனை போல் பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? Now read the last verse. கடைசி வசனத்தை வாசியுங்கள். திரும்பி வா சூலமத்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா சூலமத்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? அவள் 2 சேனையின் கூட்டத்துக்கு சமானமானவள். Here we read of a woman called Shulamite. சூலமத்தி என்கிறதான ஒரு ஸ்திரியை குறித்து நாம் இங்கு வாசிக்கிறோம். Actually, if you look at this literally, it's the story of a king who fell in love with a peasant girl. ஒரு ராஜா ஒரு அந்நிய ஸ்திரியின் மேல் அவர் அன்பிலே காதலிலே விழுந்து அவளை பார்த்து பேசுகிறதான எழுத்துக்குரிய விதமாய் இது இருக்கிறது. But this girl was already in love with a shepherd. ஆனால் இந்த ஸ்திரியானவள் peasant girl means peasant means farmer girl. ஒரு விவசாய ஸ்திரியை அந்த ராஜா நேசிக்கிறான். ஆனால் அந்த விவசாய ஸ்திரியோ ஏற்கனவே வேறு ஒருவனை அவள் நேசித்துக் கொண்டிருக்கிறாள். A shepherd. அவன்தான் மேய்ப்பனை அவள் நேசிக்கிறாள். So this in this song, in this psalm, the king is calling out to the shepherd. இந்த சங்கீதத்தில் இந்த ராஜா அந்த மேய்ப்பனை குறித்து பாடிக்கொண்டிருக்கிறார். I'm sorry. Calling out to the Shulamite. அந்த சூலமத்தியை குறித்து அவர் பாடிக்கொண்டிருக்கிறார். So here the Shulamite is spiritually referred to as the bride of Christ. சூலமத்தி என்பவள் ஆவிக்குரிய விதத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவள்தான் கிறிஸ்துவின் மணவாட்டியாய் இருக்கிறாள். So it is Jesus there hidden in the scriptures who is calling out to his bride in the Shulamite. இங்கே அந்த இயேசு கிறிஸ்து மறைந்திருக்கிறதான சூலமத்தியாகிய அந்த கிறிஸ்துவின் மணவாட்டியை நோக்கி ராஜாவாக அவர் பாடிக்கொண்டிருக்கிறார். Now see how he is describing his bride there. அங்கே தன்னுடைய மணவாட்டி எவ்வளவு அழகாக அவர் வர்ணிக்கிறார் பாருங்கள். Thou art beautiful, O my love. என நேசம் பிரியமே, நீ மிகவும் அழகுள்ளவளாய் இருக்கிறாய். My dove, my undefiled. Verse 9. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. So this is how he is calling out to his bride. இப்படித்தான் தன்னுடைய மணவாட்டி அவர் அழைக்கிறார். Now I'm going to take you through 2 or 3 steps. நான்
உங்களை 2 அல்லது 3 படிகளினூடாக எடுத்து செல்ல போகிறேன். The bridegroom is there, the bride is here. மணவாளன் அங்கே இருக்கிறார், மணவாட்டி இங்கே இருக்கிறாள். The bridegroom is Jesus, the bride is a group of people waiting to see Jesus. மணவாளன் தான் இயேசு, மணவாட்டி என்பவள் ஒரு கூட்டமாகிய ஜனம், இயேசு கிறிஸ்துவுக்காக காத்து கொண்டிருக்கிற ஜனம். All Christians are not going to become the bride of Christ. எல்லா கிறிஸ்தவர்களும் ஒன்றாய் சேர்ந்து கிறிஸ்துவின் மணவாட்டியாக போகிறதில்லை. All Pentecostals are not going to be the bride of Christ. எல்லா பெந்தேகோஸ்தேக்காரரும் சேர்ந்து கிறிஸ்துவின் மணவாட்டியாக போகிறதும் இல்லை. Now you see what this bridegroom says in verses 8 and 9. 8ஆம் 9ஆம் வசனத்திலே இந்த மணவாளன் இவளை பார்த்து சொல்கிறதை பாருங்கள். இவளை பார்த்து சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். verse 8 and 9. 8ம் 9ம். ராஜஸ்திரீகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு. கன்னியருக்கு தொகை இல்லை. என் புறாவோ என் உத்தமையோ ஒருத்தியே. போதும். Here we read of virgins, concubines, queens. There are many of them, but my love, my undefiled is just one. இங்கே ராஜஸ்திரீகள், மறுமனையாட்டிகள், கன்னியர் என்றெல்லாம் கூட்டங்கள் உண்டு. ஆனால் என்னுடைய புறாவோ என்னுடைய மணவாட்டியோ உத்தமியோ ஒருத்தியே. This shows various kinds of children of God following the bridegroom at various levels, at a queen level, at a concubine level, at a virgin level. இந்த வசனம் 8ஆம் வசனம் நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறது என்றால், அநேக விதமான குழுக்களாகிய கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருப்பார்கள். ஒரு கூட்டம் ராஜஸ்திரீகளைப் போலவும், ஒரு கூட்டம் மறுமனையாட்டிகளைப் போலவும், ஒரு கூட்டம் கண்ணீரை போல எல்லாம் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து கொண்டிருப்பார்கள். So the bridegroom is saying there are many women after me, queens, concubines, virgins, but my love, my undefiled is just one. ஆனால் இந்த மணவாளன் என்ன சொல்கிறார்? அநேக ஸ்திரீகள், ராஜ ஸ்திரீகள், மறுமனையாட்டிகள், கண்ணீர் எல்லாம் என்னை நோக்கி என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். என்றாலுமோ என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தி மாத்திரமே. So among the millions and millions of people who are following Jesus, there's one small group of people who are actually going to turn out to be the bride of Christ. They are that undefiled, that one girl. ஆகையினாலே கோடிக்கணக்கான அநேகர் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்படி வந்து கொண்டே இருப்பார்கள். என்றாலுமோ இந்த மணவாளன் சொல்கிறது, அந்த கோடிக்கணக்கில் என்னுடைய புறாவோ என்னுடைய உத்தமியோ ஒருத்தி மாத்திரமே இருக்கிறாள். So who is that? அவள் யார்? It's not one particular church. அது ஒரு குறிப்பிட்ட சபை அல்ல. It's a group of people. அது ஒரு கூட்டமாகிய ஜனமாய் இருக்கிறது. Who are they? அவர்கள் யார்? What is their qualification? அவர்களுடைய தகுதி, படிப்பறிவு என்ன? Now I'm going to divide this message into 3 parts. இதை நான் 3 பகுதியாக உங்களுக்கு பிரித்து சொல்ல விரும்புகிறேன். The bridegroom is standing there alluring the bride. மணவாளன் அங்கே நின்று கொண்டு மணவாட்டியை ஈர்க்கும்படி செய்து கொண்டிருக்கிறார். The bride is second, that's the first point. That's the first முதலாவது குறிப்பு. The bridegroom is standing there. What is he doing to allure the bride? அங்கே மணவாளன் நின்று கொண்டிருக்கிறார். இந்த மணவாட்டியை ஈர்க்கும்படியாக அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? Or what is he doing that the bride might come close to him? அவர் இந்த மணவாட்டியானவள் அவரோடு கூட நெருங்கி வரும்படியாக அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? Second part. இரண்டாவது பகுதி. What is the bride doing to bring the bridegroom close to her? அந்த மணவாளனை தனக்கு அருகாமையில் கொண்டு வரும்படி இந்த மணவாட்டி என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? And as these two approach each other, the third point is the meeting point. இந்த இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும்படி அப்படி நெருங்கி வரும்பொழுதுதான் மூன்றாவது பகுதி உண்டாகிறது. அதுதான் சந்திப்பு. So 3 points. 3 காரியங்கள். What's the bridegroom doing up there to bring the bride to him? அந்த மணவாளன் இந்த மணவாட்டியை தன்னிடத்தில் வரும்படியாக அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? Secondly, இரண்டாவதாக, what's the bride doing down here to bring the bridegroom down? இந்த மணவாட்டி அந்த மணவாளனை தன் பக்கத்தில் இழுத்து கொண்டு வரும்படியாக இவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? Third point. மூன்றாவது காரியம், the meeting place. சந்திக்கிறதான இடம். So we'll come back to the first point. இப்பொழுது மறுபடியுமாக நாம் முதல் காரியத்திற்கு வருவோம். What is Jesus doing that he might bring his bride close to him? இந்த மணவாட்டி தன்னிடத்தில் அருமையாக நெருங்கி வரும்படிக்கு
இந்த மணவாளனாகிய இயேசு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? He is shaping the character of his bride. தன்னுடைய மணவாட்டியின் சுபாவத்தை அவர் அங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறார். So when when the bride of Jesus stands there in heaven, இங்கே மணவாளன் அந்த மணவாட்டியானவள் இயேசுவின் மணவாட்டி அந்த பரலோகத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது, in the book of Revelation we read, this bride is adorned for her husband. நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், இந்த மணவாட்டி தன்னுடைய மணவாளனுக்காக தன்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறாள். What's that adornment? அந்த அலங்கரிப்பு என்ன? It's the character of God himself. அதுதான் தேவனுடைய அந்த சுபாவமே அவளுக்கு அலங்கரிப்பாய் இருக்கிறது. Now you are all young people. நீங்கள் எல்லாரும் வாலிபர்களாக இருக்கிறீர்கள். Suppose you're going to get married. உதாரணமாக உங்களுக்கு விவாகம் என்று வைத்துக் கொண்டால், will your parents give you to any will give your you if you are a boy, will your parents give you to any girl without any inquiry? ஒருவேளை நீங்கள் உங்களுடைய தகப்பனுக்கு மகனாக இருப்பீர்களே என்றால், உங்களுடைய பெற்றோர் எந்த பெண்ணுக்காகிலும் அவளை குறித்து விசாரிக்காமலே அவளுக்கு உங்களை விவாகம் செய்து வைத்து விடுவார்களா? No, they will make inquiry. இல்லவே இல்லை, அவர்கள் நன்றாக விசாரிப்பார்கள். In the same way, the heavenly Father is not just going to give his son to any old bride. அதே வண்ணமாக பரலோக பிதாவும் தன்னுடைய சொந்த குமாரனாகி இயேசுவை ஏதோ ஒரு சபையை மணவாட்டியாக அவருடனடியாக விட்டு கொடுக்கிறதில்லை. He is going to give his son only to a bride who is just like his son in character. அவர் தன்னுடைய குமாரனாகி இயேசுவை தன்னுடைய குமாரனாகி இயேசுவுக்கு ஒத்த சுபாவத்தில் காணப்படுகிறதான அந்த மணவாட்டியாகிய சபைக்கே அவர் இவரை மணவாளனாக தந்தருளுவார். How are we growing? Are we growing in the character of Christ? எப்படி நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் இயேசு கிறிஸ்துவின் அந்த சுபாவங்களில் வளர்ந்து கொண்டிருக்கிறோமா? How much do we love God? எவ்வளவு அதிகமாக நாம் தேவனை நேசிக்கிறோம்? How are we progressing in holiness? பரிசுத்தத்திலே நாம் எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறோம்? Now all this is more important than anything else in our life. ஆகையால் இவை நம்முடைய ஜீவியத்தில் இந்த காரியங்கள் தான் மற்ற எல்லா காரியங்களை காட்டிலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. More than our friendships, நம்முடைய சிநேகிதம் அந்த நண்பத்துவத்தை காட்டிலும், more than our job, நம்முடைய வேலையை காட்டிலும், more than our money, நம்முடைய பணத்தை காட்டிலும், more than our parents, நம்முடைய பெற்றோரை காட்டிலும், more than our physical health, நம்முடைய சரீர பிரகாரமான அந்த ஆரோக்கியத்தை காட்டிலும், more than all these things, the character of Christ is important. இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் சுபாவங்களே மிக முக்கியமாக இருக்கிறது. So somehow he has to shape us and mold us to be his bride. எப்படியாகிலும் அவருடைய மணவாட்டியாகும்படிக்கு அவர் நம்மை உருவாக்க வேண்டும். So who is his bride? இந்த மணவாட்டியார் One who surrenders to him to mold her, giving up everything else in her life. யாரோ ஒருத்தி தன்னுடைய ஜீவியத்தில் இருக்கிறதான சகலத்தையும் அவர் கரத்தில் கொடுத்து அதை அவரே உருவாக்கி எடுக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறாளோ அவளே மணவாட்டியா இருக்கிறாள். Lord, I want to be your bride. ஆண்டவரே, நான் உம்முடைய மணவாட்டியா இருக்க விரும்புகிறேன். If you see me getting lost in my character and I'm not becoming like you, and if I'm going after something else, take it away, Lord. Let it be my money or my health or my friendships or relationships or anything that I possess in my hand, whatever it is, even if it's my job, my future, Lord, I pray that you might take it away. I want you alone. ஆண்டவரே, என்னுடைய ஜீவியத்தில் நான் ஏதாகிலும் நீர் விரும்பத்தகாத காரியங்கள் வந்திருக்குமே ஆகில், நான் இழந்து போயிருப்பேனே ஆகில், ஆண்டவரே அது எப்படிப்பட்ட காரியமாகிலும் உம்மை விட்டு என்னை பிரிக்கக்கூடியதா இருக்குமே ஆகில், அது வேலையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், என்னுடைய வருங்காலமாக இருக்கலாம், என்னுடைய நண்பர்களாக இருக்கலாம், அல்லது உறவுகளாக இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நீர் விரும்புகிறதான அந்த உருவாக்குகிற இடத்திற்கு நான் வரும்படி விரும்புகிறேன். One man of God said like this. ஒரு தேவனுடைய மனுஷன் இவ்வாறாக சொன்னான், God will drill a man and kill a man in order to skill the man and thrill the man. தேவன் ஒரு மனிதனை நன்றாக அவனை குத்தி எடுத்து அவனை கொன்று போடுகிறார். ஏனென்று கேட்டால் அவருடைய சுபாவங்களில் அவன் தேறினவனாக மிகவும் ஆச்சரியப்படத்தக்க இடத்தில் அவன் வரும்படியாகவே தேவன் இவ்வாறாக ஒரு மனிதனை செய்கிறார். So today, in order to have us there with him forever on his throne as his bride for eternity, today he will pound, he will crush, he will beat,
he will scold, he will do anything else. It's all out of love, it's all out of responsibility, so that he might have us forever. அவர் நம்மை நித்தியமாக தம்மோடு கூட வைத்துக் கொள்ளும்படியாக, தம்முடைய சிங்காசனத்தில் மனவாட்டியாக அவளை உட்கார வைக்கும்படியாக, அவளை தனக்கு மனவாட்டியாக நித்தியமாய் கொள்ளும்படியாக நம்மை தேவன் என்ன செய்கிறார்? இக்காலங்களில் தானே, இந்நாளில் தானே நம்மை அடித்து நொறுக்கி உருக்கி நம்மை அவருக்கு ஏற்ற வண்ணமாக மாற்றிக் கொள்ளுகிறார். What's the second thing? இரண்டாவது காரியம் என்ன? What should the bride do here that the bridegroom might come close to her? அந்த மணவாளன் தன்னிடத்தில் நெருங்கி வரும்படிக்கு இந்த மணவாட்டி இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? This I have already shared with you sometime before. இந்த காரியங்களை நான் கொஞ்ச காலங்களுக்கு முன்பாகவே உங்களோடு கூட ஏற்கனவே பகிர்ந்து கொண்டேன். But I will repeat it. மறுபடியுமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். Now, when God came after St. Paul, பரிசுத்த பவுலுக்கு பின்பாக தேவன் அவரை துரத்தி கொண்டு வந்த பொழுது, St. Paul was chasing Christians. இந்த பரிசுத்த பவுலானவர் கிறிஸ்தவர்களை துரத்தி அடித்துக் கொண்டிருக்கிறார். But he didn't know Jesus was chasing him. ஆனால் இயேசு தன்னை பின்பாக துரத்தி வந்து கொண்டிருக்கிறார் என்பதை பரிசுத்த பவுல் அறியாமல் இருந்தார். One day he was full of zeal against the Christians, wanting to persecute them, kill them, put them in prison. He was traveling full speed on horseback. ஒரு நாளில் அவர் குதிரைக்கு பின்பாக உட்கார்ந்து கொண்டு எப்படியாகிலும் கிறிஸ்தவர்களை பிடித்து இன்றைக்கு நன்றாக அவர்களை குவித்து அடித்து நொறுக்கி கொன்று போட வேண்டும் என்றதான வைராக்கியத்தோடு கூட அவர் போய் கொண்டிருக்கிறார். He heard a voice, Saul, Saul, why are you persecuting me? அப்பொழுதுதான் அவர் ஒரு சத்தத்தை கேட்டார், சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? He stopped and looked. உடனடியாக நிறுத்தி நோக்கி பார்த்தான். From the day he saw Jesus, he started chasing Jesus. அவன் இயேசுவை கண்ட நாள் முதலாய் அன்றிலிருந்து அவன் இயேசுவையே பின் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தான். But the strange thing that was happening was, from that time Jesus started running away from him. ஆனால் என்ன ஒரு வித்தியாசமான காரியம் நடந்தது என்று கேட்டால், அந்த நாளிலிருந்து இயேசு அவனை விட்டு தூரமாய் ஓட ஆரம்பித்தார். It's typical Jesus method. அதுதான் இயேசுவின் எப்பொழுதும் சகமாக செய்கிறவருடைய வழியாயிருக்கிறது. When he goes to save a man, he'll chase the person, he'll bless the person, he'll answer all his prayers and everything. Finally you'll come and testify, I love Jesus so much, he did so many miracles for me, I never knew that this Jesus was so loving. Jesus, and you'll come to all the meetings and suddenly he'll stop talking, he won't come and you can't hear his voice, and then trial after trial will come, you'll be crying, kneeling down, sitting upright, he won't be there. என்ன நடக்கிறது என்று கேட்டால், இதுதான் இயேசுவின் சகமான தொடர்ச்சியான வழியாக இருக்கிறது. ஒரு மனிதனை அவர் ரட்சிப்புக்குள் கொண்டு வர வேண்டுமானால் அவனை அதிகமாக நேசித்து அவன் பின்பாக தொடர்ந்து அவனையே தொடர்ந்து பண்பாக வந்து அவனை நேசித்து அவனுடைய ஜெபத்திற்கெல்லாம் பதில் தந்து அவனுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் நன்மைகள் அனைத்தையும் செய்து அவனுடைய ஜெபத்திற்கெல்லாம் பதில் தந்து அவன் உடனடியாக சபையில் வந்து நின்று, இயேசுவை நான் நேசிக்கிறேன், அவர் எனக்கு நான் ஜெபத்தை கேட்டார், எனக்கு இவைகளெல்லாம் செய்தார் என்று அவன் சாட்சியாக சொல்லி அவன் கிறிஸ்தவனாக மாறின பின்பு அவனை சோதனையினூடாயும் பாடுகளினூடாயும் நடத்தி கொண்டு அவனுடைய ஜெபத்திற்கு தேவன் மௌனமாய் இருப்பதுதான் நடந்து கொண்டிருக்கிற வழியாய் இருக்கிறது. He who was chasing till now is not there. அவனை துரத்தி கொண்டு வந்தாரே, அவர் இப்பொழுது காணவில்லை. You know, one man was testifying, he was in a country where there were no Christians at all, and he accepted Christ. ஒரு மனிதன் இப்படி சாட்சி சொன்னார், அவர் இருந்த தேசத்திலே அது ஒரு கிறிஸ்தவ தேசமே அல்ல, கிறிஸ்துவை குறித்து அவர் கேள்விப்படவே இல்லை. No, but he accepted Christ. ஆனால் நடந்த விஷயம், அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். How? எப்படி? For 7 years every night Jesus came in his dreams. 7 ஆண்டு காலமாய் ஒவ்வொரு இரவிலும் அவனுடைய கனவுகளில் எல்லாம் ஒவ்வொரு ராத்திரியிலும் இயேசு அவனுடைய கனவிலே தோன்றுவார். Just imagine, 7 years every night Jesus comes in his dreams. யோசித்து பாருங்கள், 7 வருட காலமாய் ஒவ்வொரு நாள் இரவிலும் அவனுடைய தூக்கத்திலே இயேசு அவனுக்கு கனவிலே வெளிப்படுவார். Finally he surrendered his life to Jesus. கடைசியாக இந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணித்தார். So somebody asked him, what's the proof that you are saved? அப்பொழுது சிலர் வந்து அவரை பார்த்து கேள்வி கேட்டார்கள், நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய் என்பதற்கான நிரூபணம் என்ன? He said, I stopped having the dreams. இப்போ அந்த நபர் சொன்ன காரியம் என்னவென்றால், அந்த நிரூபணம் என்னவென்றால், எனக்கு வருகிறதான இந்த கனவுகள் இப்பொழுது நின்று போய்விட்டது.
See, that's what Jesus does. Till he catches you, he'll chase you. Once you say Jesus, I surrender, he'll start running away. பாருங்கள், இதைத்தான் இயேசு செய்கிறார். அவனை ரட்சிக்கும் வரைக்கும் அவனுக்கு இந்த சொப்பனங்களில் தினமும் கனவுகளில் வந்து 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 அவனுக்கு வெளிப்பட்டார். Because now the saved person has a heart to love Jesus. Now Jesus starts running. Now this fellow has to chase Jesus. ஆனால் என்ன நடந்தது? இந்த நபர் இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை நேசிக்க ஆரம்பித்து இயேசு பின்பாக ஓட ஆரம்பித்தார். இப்பொழுது இயேசுவோ அவனை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார். Why is Jesus running away? ஏன் இயேசு இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறார்? He's running away with a reason. ஒரு காரணத்தோடு கூட தான் அவர் அவனை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார். You know, my mother, when she was a student in college, before she accepted Jesus, she was a trendsetter in her college. That means what dress she wears, the whole college will wear. என்னுடைய தாய் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அவர்கள் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது அவர்கள்தான் கல்லூரி நாகரிகத்தையே மாற்றுகிறவர்களாய் இருந்தார்கள். உதாரணமாக சொல்ல போனால் அவர்கள் என்ன வஸ்திரத்தை தரிக்கிறார்களோ அதை பார்த்து எல்லா சிநேகிதிகளும் அன்றிலிருந்து அந்த வஸ்திரத்தை தரிக்க பழகிக் கொள்வார்கள். அவர்கள் தான் படிப்பித்துக் கொடுப்பார்கள். I didn't know this, but when I went to Loyola College with Pastor Manasseh one day to conduct a meeting, one of her classmates was a staff member there about to retire. She told me, your mother was like this. இது எனக்கு தெரியாது. நான் பாஸ்டர் மனாசி அவர்களோடு கூட லயோலா கல்லூரியிலே அந்த கூட்டம் நடத்தும்படி நான் போன பொழுது அங்கே வேலை பார்த்ததான ஒரு மிகவும் வயது சென்ற ஓய்வு பெற போகிறதான ஒரு ஆசிரியை கண்டேன். அவர்கள்தான் என்னுடைய தாயை குறித்து இப்படி சொன்னார்கள். So when she got saved finally and took baptism, for her to remove her jewelry was a big challenge. அவர்கள் ரட்சிக்கப்பட்டு தண்ணி ஞானஸ்நானம் எடுத்த பொழுது அவர்கள் அந்த நகையை விட்டு விடுவதுதான் தன்னுடைய வாழ்க்கையில் வந்த பெரிய சவாலாக அவர்கள் மேற்கொண்டார்கள். But something strange happened that made her remove her jewelry. அவர்களுடைய நகையை விட்டு விடும்படியாக கழற்றும்படியாக ஒரு அந்நியமான ஒரு வினோதமான காரியம் ஒன்று நடைபெற்றது. When she took baptism, I was 3 years old. அவர்கள் தண்ணி ஞானஸ்நானம் எடுத்த பொழுது எனக்கு 3 வயதுள்ளவனாய் நான் இருந்தேன். I never went close to her. நான் அவர்களிடத்தில் கிட்ட போகவே இல்லை. She'll come to take me, I won't go close. அவர்கள் என்னை தூக்கும்படிக்கு என்னிடத்தில் அதிக கிட்ட நெருங்கி சேர்வார்கள். ஆனால் நானும் அவர்களை விட்டு தூரமாக தான் இருப்பேன். I'll say, I don't like mommy. ஏனென்றால் நான் என்ன சொல்லுவேன் என்று கேட்டால் எனக்கு அம்மாவை பிடிக்காது என்று சொல்லுவேன். She'll say, why? ஏன்? I said when I was 3 years old, I said, you have a chain around your neck, I don't like it. அப்பொழுது 3 வயது இருக்கும் பொழுதே நான் அவர்களை பார்த்து சொல்வேன், அம்மா உன்னுடைய கழுத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறதே அந்த சங்கிலி எனக்கு பிடிக்கவில்லை, ஆகினால் நான் உங்களிடத்தில் வரமாட்டேன். So finally she had to remove that, otherwise I won't go near her. கடைசியாக ஒரு வழி இல்லாமல் அவர்கள் அதை கழற்றி விட்டார்கள். ஏனென்று கேட்டால் அந்த நகை அந்த கழுத்தில் இருந்தால் நான் அவரிடத்தில் கிட்டே போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டபடியினாலே. In the same way, அதே வண்ணமாக Jesus is running away. இயேசு நம்மை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார். Jesus, so many years you came chasing me and finally I've turned towards you. Now why are you running? இயேசுவே, இத்தனை ஆண்டு காலமாய் நீர் என் பின்பாக என்னை வந்து துரத்தி கொண்டே இருந்தீர். நான் கடைசியாக திரும்பி உம்மை நான் ஏற்றுக்கொண்டேன். நடந்தது என்ன? இப்பொழுது நீர் என்னை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறீரே. What's the reason, Lord? ஆண்டவரே, இதனுடைய காரணம் என்ன? Jesus will say, I love you, that's why I came chasing after you, but there are some things with you which you don't like, that's why I'm running away from you. இயேசு சொல்கிற பதில் என்ன? நான் உன்னை நேசித்தபடினால் உன் பின்பாக உன்னை துரத்தி உன் பின்னே வந்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுதோ எனக்கு பிடிக்காத காரியங்கள் உன்னுடைய ஜீவியத்தில் காணப்படுகிறபடினாலே அந்த காரியங்களை நிமித்தம் நான் உன்னை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறேன். When St. Paul realized that, பரிசுத்த பவுல் இந்த காரியத்தை அறிந்த பொழுது he said, all that Jesus did not like, though I liked it, I threw them away, I counted it as dung so that I might win that Christ back to me. அவருக்கு பரிசுத்த பவுல் சொன்ன காரியம் என்னவென்றால், இத்தனை காரியங்கள் நான் விரும்பினதா இருந்தாலும் கூட என்னுடைய இயேசு விரும்பாத காரியங்கள் என்னுடைய ஜீவியத்தில் எத்தனை காரியங்களா இருந்தாலும் சரி, அவைகளுடைய ஜீவியத்திலிருந்து நான் தூக்கி எறிகிறேன். குப்பையும் நஷ்டமுமாக நான் அதை எண்ணி எப்படியாகிலும் என் இயேசு கிறிஸ்துவை நான் என்னுடைய ஜீவியத்தில் ஆதாயம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். Suppose there's something you like very much. உதாரணமாக ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் மிகவும் அதிகமாய் நேசித்தால், but Jesus doesn't like it. அதை ஒருவேளை இயேசு நேசிக்காமல் இருந்தால், it's a very difficult situation, isn't it? அது மிகவும் ஒரு கடினமான சூழ்நிலை அல்லவா? Jesus or that thing?
இயேசுவா அல்லது அந்த பொருளா? If you have it, you can't have Jesus. If you want Jesus, you can't have it. உங்களுக்கு அந்த காரியம் தேவைப்பட்டால் இயேசு இருக்க மாட்டார். இயேசு வேண்டுமானால் நீங்கள் அந்த காரியத்தை விட்டு விடத்தான் வேண்டும். I want Jesus, but how can I be without that also? இயேசு எனக்கு வேண்டும் என்றாலும் அந்த காரியம் இல்லாதபடிக்கு நான் எப்படி இருக்க முடியும்? Anyway, what to do? என்ன செய்வது? வேற வழி இல்லையே. Okay Lord, I'll give away this thing. I want you only. ஆண்டவரே, வேற வழி இல்லாதபடினாலே இந்த காரியத்தை நான் எப்படியோ விட்டு விடுகிறேன். நீர் எனக்கு கிடைத்தாலும் நல்லதுதான். What is the meaning of that? அதனுடைய அர்த்தம் என்ன? That's called sacrifice. அதுதான் நீங்கள் அது தியாகம். தியாகம் என்று சொல்லலாம். Lord, I want it. It's so precious to me. I loved it so much, but for your sake, what to do? ஆண்டவரே, அந்த காரியம் எனக்கு மிகவும் வேண்டும். அதை நான் மிகவும் அதிகமாக நேசிக்கிறேன். ஆனால் வேறு வழியில் என்ன செய்வது? உமக்காக நான் அதை தியாகம் செய்து உம்மை நான் கேட்கிறேன். But Saint Paul didn't sacrifice anything. He said, I count it as dung. பரிசுத்த பவுலோ எந்த காரியத்தின் தியாகம் என்றே சொல்லவில்லை. அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த காரியங்கள் யாவையும் நான் குப்பையாக எண்ணுகிறேன் என்று சொல்கிறார். In other words, there was something he liked. மற்ற வார்த்தைகளை சொல்ல போனால் சில காரியங்களை அவர் நேசித்தார். Suddenly he realized Jesus didn't like it. திடீரென்று அவருடைய வாழ்க்கையில் ஒரு உணர்வு வந்தது, இந்த தான் நேசிக்கிற காரியங்களை இயேசு நேசிக்கவில்லை என்று. When he realized Jesus didn't like it, இயேசு அதை நேசிக்கவில்லை என்று அவர் அறிந்த பொழுது, he didn't sacrifice it. He said, "See and let it go." That's called dung. அது அவரது உடனடியாக தான் நேசிக்கிற காரியத்தை ஒரு பெரிய தியாகமாக சொல்லவில்லை. இயேசு நேசிக்கவில்லை என்று அறிந்த மாத்திரத்தில் தானே இது ஒரு குப்பை என்று எண்ண ஆரம்பித்தார். Saint Francis of Assisi, அசிசி நாட்டு தேசத்தில் இருந்துதான பரிசுத்த பிரான்சிஸ் என்பவர்கள், when God called him to live an unmarried life, தேவன் அவரை விவாகம் செய்யாத ஒரு ஜீவியம் செய்யும்படியாக அழைத்திருந்தார். Before going to serve God, you know what he did? அவர் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு முன்பாக அவர் என்ன செய்தார் தெரியுமா? He was living in a snowing area. அவர் இருந்ததான இடம் மிக அதிகமான பனி பெய்கிறதான இடம். He made 3 dolls. அந்த பனிக்கட்டியிலே 3 பொம்மைகளை செய்தார். One of a woman and one of 2 small children. ஒரு ஸ்திரீயை போல ஒரு பொம்மையையும் 2 சிறிய பொம்மைகள் 2 சின்ன பிள்ளைகளை போல செய்து வைத்தார். He said, Lord, ஆண்டவரே, if I got married, நான் விவாகம் செய்வேனேயாகில் my wife and my children would have looked something like this. என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளும் இப்படித்தான் இருப்பார்கள் ஆண்டவரே. But for your sake I sacrificed this life and I am going to live single. And he walked away. அவருடனடியாக அப்பொழுது சொன்ன காரியம், ஆண்டவரே, உம் நிமித்தமாக இந்த காரியங்களை நான் தியாகம் செய்கிறேன், நான் உமக்கே பின்வருகிறேன் என்று சொல்லி அவருக்கு பின்பாக பின் சென்றார். But I am also unmarried. நானும் கூட விவாகம் செய்யாதவர். I don't remember making any dolls. நான் என்னுடைய வாழ்க்கையில எந்த பொம்மையும் செய்ததில்லை. Because it's not a sacrifice as far as I am concerned. Others may think it's a sacrifice. For me it's a privilege. மற்றவர்களை பொறுத்தவரை அது ஒரு தியாகம் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் என்னை பொறுத்தமட்டில் அது தேவனால் கிடைக்கப்பட்டதான ஒரு பெரிய தருணமா இருக்கிறது. ஒரு ஸ்லாக்கியமா இருக்கிறது. So this is what God expects of the bride. Whatever he doesn't like, say chi and throw it away, even if we like it, even if it's precious for us. இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். எந்தெந்த காரியங்களை அவர் நம்முடைய ஜீவியத்தில் அவர் விரும்பாமல் இருக்கிறாரோ அந்த காரியங்களை நாமும் சீ என்று வெறுக்கும்படியாக அவர் விரும்புகிறார். I heard that some of these CDs are going abroad, and when they hear this chi, they'll wonder what that means. எனக்கு செய்திகள் வருகிறது, நான் பிரசங்கிக்கிறதான பிரசங்கங்கள் சிடிக்களின் மூலமாக வெளிநாடுகளில் போகிறது. நான் சீ என்ற ஒரு வார்த்தையை சொல்கிறேனே, அந்த வார்த்தை அவர்கள் கேட்கும் பொழுது என்ன இந்த வார்த்தை என்று புரியாமல் இருப்பார்கள். So for their sakes I say chi is a word that reveals hatred. அவர்களுக்காக நான் இந்த வார்த்தை விளக்கி சொல்கிறேன். சீ என்கிறதான வார்த்தை வெறுப்புக்காக ஒரு வார்த்தையாய் குறிப்பிடப்படுகிறது. Anyway, whatever Jesus hates, for us it's dung. எப்படி ஆகிலும் எந்தெந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து வெறுக்கிறாரோ அவைகள் யாவும் நமக்கு குப்பையாய் காணப்பட வேண்டும். So from there Jesus pulls the bride to himself. From here
the bride has to pull Jesus back to herself. அங்கிருந்து மணவாளன் மணவாட்டியை தன் பக்கத்தில் இருக்கும்படி செய்து கொண்டிருக்கிறாள். இங்கிருந்து மணவாளன் தன்னிடத்தில் வரும்படி அவளும் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாள். 3, the meeting point. மூன்றாவதாக அந்த சந்திக்கிறதான இடம். That's when Jesus comes. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் வருகையை காண்பிக்கிறது. Now listen carefully. இப்பொழுது கவனமாய் கேளுங்கள். The Shulamite or the bride of Christ is divided into 2 parts. சூலமித்தி இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டியானவள் 2 பகுதியாக பிரிக்கப்பட்டு சொல்லப்படுகிறாள். You read the last verse again, Song of Solomon chapter 6, the last verse. உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் அந்த கடைசி வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். திரும்பி வா சூலமித்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா. சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? What do you see in the Shulamite? சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? அவள் 2 சேனையின் கூட்டத்துக்கு சமானமானவள். She is now compared to 2 armies. அவள் 2 சேனையின் கூட்டத்திற்கு சமானமானவளாய் அவள் அங்கு ஒப்பிடப்படுகிறாள். So now the bride is divided into 2 parts. இப்பொழுது மணவாட்டியானவள் 2 பகுதியாக பிரிக்கப்படுகிறாள். What are these 2 parts? இந்த 2 பகுதிகள் என்ன? The first part you see in verse 4. முதலாவது பகுதியை நீங்கள் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறீர்கள். 2 armies. The first army is in verse 4. 2 சேனைகள். முதலாவது சேனையானது 4ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. Read that. என் பிரியமே, நீ திர்சாவை போல் சௌந்தரியமும் எருசலேமை போல் வடிவமும் கொடிகள் பறக்கும் படையை போல். So here is an army. இங்கே ஒரு படை சேனை காணப்படுகிறது. This army is compared to Tirzah and Jerusalem, earthly places. இந்த படை சேனையானது திர்சாவை போலவும் எருசலேமை போலவும் 2 இடங்களை ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. Now read verse 10. இப்பொழுது 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். சந்திரனை போல் அழகும் சூரியனை போல் பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையை போல். படை. Here again an army. இங்கே மறுபடியும் படை அல்லது சேனை என்று சொல்லப்படுகிறது. Now compared to 2 celestial objects, heavenly objects. இங்கே 2 பரலோக வானமண்டலங்களில் இருக்கிற 2 காரியங்களை அவைகள் ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. So 2 armies, one on earth, one in heaven. 2 சேனைகள், ஒரு சேனை பூமியிலேயும் ஒரு சேனை வானமண்டலத்திலேயும் காணப்படுகிறது. So the Bible says, even in the Bible there are 2 parts to the bride of Christ. வேதமும் இப்படித்தான் சொல்கிறது. கிறிஸ்துவின் மணவாட்டிக்கு 2 பகுதிகள் உண்டு. One group they are called the dead in Christ, who have already gone to be with Jesus. ஒரு கூட்டத்தாரை கிறிஸ்துவில் மரித்தவர்கள், அவர்கள் ஏற்கனவே மரித்து இயேசுவோடு கூட இருக்கும்படி சென்றிருக்கிறார்கள். They are those mentioned in verse 10, moon, sun. அவைகள்தான் 10ஆம் வசனத்திலே சந்திரனாகவும் சூரியனாகவும் சொல்லப்படுகிறது. Then the second part, those who are alive in Christ, like you and I, who are still alive in the days of the coming of the Lord, they are those who are on earth, like Tirzah and Jerusalem. அந்த இரண்டாவது பகுதிதான் கிறிஸ்துவில் உயிரோடு இருக்கிற நாமும், அந்த உயிரோடு இருக்கிற நாம் என்கிற பகுதியை திர்சாவாகவும் எருசலேமாகவும் இந்த பூமியில் இருக்கிற 2 ஸ்தலங்களாக அவைகள் ஒப்பிடப்பட்டு சொல்லப்படுகின்றன. So keep this in mind. இதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். The Shulamite is 2 armies put together. One army is in heaven, those who are already dead and gone to heaven, part of the bride of Christ. The second army is those who are alive here, who are getting ready to become the bride of Christ. சூலமித்தி 2 சேனைகளுக்கு அல்லது 2 படைகளுக்கு அவள் ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறாள். முதலாவது படையானது, அந்த முதலாவது சேனையானது ஏற்கனவே கிறிஸ்துவில் மரித்து அவரோடு கூட கிறிஸ்துவின் மணவாட்டியாக பரலோகத்தில் சென்று அவரோடு கூட இருக்கிறவர்கள். மற்ற ஒரு படை அல்லது சேனை இந்த பூமியிலே உயிரோடு இருக்கிற கிறிஸ்துவில் இருக்கிற அந்த மணவாட்டியை காண்பிக்கிறது. Now we will go to 1 Samuel chapter 30, read verses 24 and 25. இப்பொழுது நாம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 24 25ஆம் வசனத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்புவோமாக. இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும், சரி பங்காக பங்கிடுவார்களாக என்றான். அப்படியே அந்நாள் முதற்கொண்டு நடந்து வருகிறது. அதை இஸ்ரவேலிலே இந்நாள் வரைக்கும் இருக்கும் கட்டளையும் பிரமாணமுமாக ஏற்படுத்தினான். You know what's written here? என்ன எழுதப்பட்டிருக்கிறது? When Israel goes to battle,
இஸ்ரவேலர்கள் யுத்தத்திற்கு போகும் பொழுது the army is divided into two parts. அவர்களுடைய சேனையும் படையும் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. Just like the Shulamite is divided into two armies, here there are two armies. எப்படி சூலமித்தி இரண்டு சேனைகளுக்கு அவள் சேனைகளாய் பிரிக்கப்படுகிறாளோ அதே வண்ணமாக இஸ்ரவேலர்களும் இரண்டு சேனைகளாக பிரிக்கப்படுகிறார்கள். One army will stay by the stuff, their belongings. ஒரு சேனையின் கூட்டமானது இப்ப ஆயுதங்கள் பொருட்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தில் அவர்கள் இருப்பார்கள். Another army will go and fight with the enemy and come back. மற்ற ஒரு கூட்டத்தார் அந்த சேனையின் கூட்டமானது யுத்த களத்திற்கு போய் சத்துருக்களோடு கூட யுத்தம் செய்யும். When they come back, they will bring a lot of spoil with them. அவர்களை சத்துருக்களை விட்டு ஜெயித்து வரும் பொழுது கொள்ளை பொருளாய் அநேக பொருட்களை அவர்கள் கொண்டு வருவார்கள். And they will put that spoil in the middle between the two armies. அந்த கொள்ளையிட்ட பொருட்கள் யாவையும் இந்த இரண்டு சேனைகளுக்கு மத்தியிலே அந்த பொருட்களை வைப்பார்கள். And keeping that spoil in the middle, these two armies will dance around the spoil. இந்த கொள்ளை பொருளாய் கொண்டு வந்த கொள்ளை பொருளை வைத்து அதை சுற்றிலும் இந்த இரண்டு சேனைகளும் சேர்ந்து ஆர்ப்பரித்து நடனமாடுவார்கள். Because they have got that spoil. ஏனென்றால் இந்த பொருள் தங்களுக்கு கொள்ளையாய் கிடைத்தபடியினாலே. Now come back to Song of Solomon chapter 6. இப்பொழுது மறுபடியுமாக உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரத்துக்கு திரும்பி வாருங்கள். You see a word there in the last verse, two armies. அங்கே நாம் ஒரு வார்த்தையை பார்க்கிறோம் கடைசி வசனத்திலே இரண்டு சேனைகள். That word in Hebrew is called Mahanaim. அந்த வார்த்தை மூல பாஷையிலே எபிரேய மொழியிலே மகனாயிம் என்று சேனைக்கு பதிலாக அழைக்கப்படுகிறது. M-A-H-A-N-A-I-M. M-A-H-A-N-A-I-M. That's the name. Mahanaim. That means two armies in Hebrew. மகனாயிம் என்கிறதான வார்த்தை எபிரேய பாஷையிலிருந்து எடுக்கப்பட்டது. அந்த வார்த்தையின் அர்த்தம்தான் இரண்டு சேனை. Does anyone have a Malayalam Bible here? இங்கே யாராகிலும் மலையாள வேதம் வைத்திருக்கிறீர்களா? வாய்க்குனாதா? We'll read that. Song of Solomon chapter 6, the last verse. உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசியுங்கள். മടങ്ങി വരിക ശൂലേം കാരത്തി മടങ്ങി വരിക ഞങ്ങൾ നിന്നെ ഒന്ന് കണ്ടുകൊള്ളട്ടെ മടങ്ങി വരിക ഞങ്ങൾ മഹനെ പോലെ ശൂലേം கரெக்டா அந்த டைம்ல தான் மைக்கு கத்துது. திருப்பி வாசி. മടങ്ങി വരിക ശൂലേം കാരത്തി മടങ്ങി വരിക ഞങ്ങൾ നിന്നെ ഒന്ന് കണ്ടുകൊള്ളട്ടെ മടങ്ങി വരിക இப்ப கவனிங்க. നിങ്ങൾ മഹനയീമിലെ നൃത്തത്തെ പോലെ മഹനയീമിലെ നൃത്തത്തെ പോലെ. വാട്ട് ഇസ് നൃത്തം? നൃത്തം എന്ന് പറഞ്ഞാൽ എന്തുവാ? നൃത്തം എന്ന് പറഞ്ഞാൽ എന്തുവാ? Anyone knows what is nirtam? Dance, right? So Mahanaimile nirtam. So that means Mahanaim dance. மகனேயும் நிறுத்தம் என்று நாம் மலையாளத்தில் வாசிக்கிறோம். அந்த மகனேயும் நிறுத்தம் என்றால் மகனேயும் ஆட்டம் என்று அர்த்தம். So what do you read in that last verse? அந்த கடைசி வசனம் என்ன வாசிக்கிறோம்? You see the Shulamite. அங்கே நீங்கள் சூலமத்தியை பார்க்கிறீர்கள். And in the Shulamite you see two armies. அவளுக்குள் இரண்டு சேனைகளை பார்க்கிறீர்கள். According to that Malayalam Bible, the two armies are involved in a dance. It's called the Mahanaim dance. மலையாள வேதத்தின்படி அந்த இரண்டு சேனையின் கூட்டங்களும் மகனாயிம் ஆட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. So if they're dancing, there's a spoil in between. அவர்கள் இப்பொழுது ஆட்டம் ஆடுவார்களே ஆகில் அந்த ஆட்டத்திற்கு நடுவிலே ஒரு கொள்ளை பொருள் இருக்க வேண்டும் அல்லவா? So what has this Shulamite got as a spoil that these two armies in the Shulamite should dance around that spoil? இந்த சூலமத்தி என்ன காரியத்தை கொள்ளையாய் அவள் பெற்றிருக்கிறாள் ஏனென்று கேட்டால் இந்த இரண்டு சேனைகளும் அந்த கொள்ளையை சுற்றி ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கின்றனவே. That spoil is Jesus. அந்த கொள்ளை பொருள் தான் இயேசுவாய் இருக்கிறார். So what is she dancing about? எதற்காக அவள் இப்பொழுது நடனமாடிக்கொண்டிருக்கிறாள்? I have got him. நான் அவரை பெற்றுவிட்டேன். And the Bible says when Jesus comes, வேதம் சொல்லுகிறது இயேசு வரும்பொழுது, the Bible says in 1 Thessalonians, the Lord himself shall descend with a shout. 1 தெசலோனிக்கேயில் வாசிக்கிறோம் தேவன் தாமே ஆரவாரத்தோடும் தன்னுடைய வருகையில் காணப்படுவார். What's he going to shout? எதை குறித்து அவர் ஆரவாரிக்க போகிறார்? Why is he shouting? ஏன் அவர் ஆரவாரிக்கிறார்? Why can't he control himself? ஏன் அவர் தன்னை அடக்கிக் கொள்ள முடியவில்லை? Why is he so excited? ஏன் இதை குறித்து மிகவும் அவர் அவ்வளவு உயர்த்தமாய் பேசுகிறார்? Because he's got her. ஏனென்று கேட்டால்
அவள் அவருக்கு கிடைத்தபடியினாலே. So when Jesus comes, இயேசு வரும் பொழுது he is going to come with a shout. ஒரு பெரிய ஆரவாரத்தோடு கூட அவர் வரப்போகிறார். Hey! That means I've got her. அவள் எனக்கு கிடைத்து விட்டாள் என்று அவர் ஒரு பெரிய ஒரு ஆரவாரம் இட போகிறார். After 2000 years of so much of patient waiting, his bride is ready at last. 2000 ஆண்டுகளாக இத்தனை ஆண்டுகள் பொறுமையாய் காத்திருந்தபடி கடைசியில் அவள் அவருக்கு கிடைத்து விட்டார். In that same 1 Thessalonians chapter 4, the Bible says when Jesus comes, he will bring those who are dead with him. அந்த 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் அதே வசனம் சொல்லுகிறது, அவர் வரும் பொழுது அவருக்குள் மரித்தவர்களையும் அவர் தன்னோடு கூட கொண்டு வருவார். He will wait, he will come in midair. அவர் மத்திய வானத்திற்கு வருவார். And the dead in Christ will come to midair. கிறிஸ்துவில் மரித்தவர்களும் மத்திய வானத்திற்கு வருவார்கள். We will go to midair. நாமும் மத்திய வானத்திற்கு போவோம். They spoiled Jesus in the middle. அங்கே கொள்ளையாகி இயேசு மத்தியிலே காணப்படுவார். The dead in Christ, the bride of Christ on one side, the alive in Christ, the bride of Christ on the other side. ஒரு பக்கத்திலே ஒரு சேனையாக கிறிஸ்துவுக்குள் மரித்த மனவாட்டி கூட்டம் காணப்படும், மறுபக்கத்திலே கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய உயிரோடு இருக்கிற நாமும் காணப்படுவோம். No one will see. We would all have vanished from the earth, but there's going to be a mid-air invisible dance. யாரும் நம்மை பார்க்க முடியாது. திடீரென்று நாம் யாவரும் இந்த உலகத்திலே காணாமற்பட போகிறோம். அந்த சமயத்தில் மத்திய வானத்தில் கொள்ளையை சுற்றி ஒரு நடனம் காணப்பட போகிறது. This whole earth is going to come under the reign of the Antichrist. இந்த முழு உலகமும் அந்திக்கிறிஸ்துவின் ஆளுகைக்குள் வரப்போகிறது. But for a small group of people who have been crazy and mad after Jesus and who are ready to leave anything else to have the Jesus, they're going to have and enjoy a mid-air dance. ஆனால் ஒரு சிறிய பைத்தியம் போல ஒரு சிறிய கூட்டம் அந்த இயேசுவுக்காக இயேசுவையே பின்பற்றி கொண்டிருக்கிறதான அந்த சிறிய கூட்டம் மத்திய வானத்தில் இப்பொழுது நடனமாட போகிறது. There are many queens, there are many concubines, there are many virgins, but this one who is going to dance is a small select group of people. அநேக ராஜ ஸ்திரீகள் உண்டு, மறுமனை ஆட்டிகள் உண்டு, கன்னியர்களும் உண்டு. ஆனால் உத்தமியோ ஒரு சிறிய கூட்டமாகிய இந்த உத்தமியோ அவரோடு கூட நடனமாட போகிறாள். Read the previous verse. அதற்கு முந்தின வசனத்தை வாசியுங்கள். 12ஆம் வசனம், உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம். நினையாததற்கு முன்னே நினையாததுக்கு முன்னே என் ஆத்துமா என்னை அம்மினதாபின் ரதங்களுக்கு ஒப்பாக்கிற்று. What's written here? என்ன எழுதப்பட்டிருக்கிறது? Before I could think, my soul became like the chariots of Aminadab. The meaning is a swift transformation, lightning transformation. நினைப்பதற்கு முன்பதாக, அந்த சிந்தனை நினைப்பதற்கு முன்பதாகவே என் ஆத்துமா என்னை அம்மினதாபின் ரதங்களுக்கு ஒப்பாக்கி விட்டது. அதனுடைய அர்த்தம் என்னவென்று கேட்டால், ஒரு மின்னல் அடிப்பது போல அந்த இமைப்பொழுதிற்குள், அந்த வேகத்திற்குள் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்பட போகிறோம். Just imagine, we are all sitting here, we are all ready when Jesus comes. Suddenly Jesus comes, only Bibles and hymn books will be here. யோசித்து பாருங்கள், திடீரென்று இந்த வேளையில் இயேசு வந்து விடுவாரே ஆகில், நாம் எல்லாரும் அந்த ஒரு க்ஷண பொழுதில் தானே மறுரூபமாகி போய்விடுவோம். இந்த இடத்தில் வெறும் வேத புத்தகங்களும் பாட்டு புத்தகங்களும் மட்டுமே இருக்கும். How will that be? அது எப்படி என்று யோசித்து பாருங்கள். It's going to be happening very soon. அது மிக அதிசீக்கிரத்தில் நடக்க போகிறதான சம்பவம். But you hear one other sound from that verse. அந்த வசனத்திலிருந்து வேறு ஒரு சத்தத்தையும் நீங்கள் கேட்கிறீர்கள். Read the next verse. அடுத்த 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். திரும்பி வா சூலமெத்தியே. இது யார் சொல்றது? இது who's calling this? திரும்பி வா சூலமெத்தியே. Who says that? Return Shulamite. The bride of Christ is gone. கிறிஸ்துவின் மனவாட்டி போய்விட்டாள். Jesus is in midair. இயேசு இப்பொழுது மத்திய வானத்தில் இருக்கிறார். But now who's calling come back? யார் இப்பொழுது திரும்பி வா என்று கூப்பிட்டு கொண்டிருப்பது? Who are these? யார் இவர்கள்? You know, there are some people who are well wishers. உங்களுக்கு தெரியுமா, நம்மை வாழ்த்துகிற சில கூட்டங்கள் உண்டு. They don't follow Jesus, but they love the followers of Jesus. அவர்கள் இயேசுவை நேசிக்க மாட்டார்கள், மாறாக இயேசுவை பின்பற்றுவர்களை அவர்கள் நேசிப்பார்கள். They'll come to our office, they'll come to our house,
please pray for me, my marriage is coming, please pray for me, I want a job, please pray for me, my family has this problem, this and that they will say. They get so many requests granted because of our prayers. They live under our shadow. இந்த கூட்டம் யார் என்று கேட்டால் நம்முடைய வீட்டிற்கு வருவார்கள் அல்லது வேலை ஸ்தலத்திற்கு வந்து எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், என்னுடைய விவாகத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், என்னுடைய குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், என்னுடைய வேலைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் எல்லாம் சொல்லுவார்கள். இவர்களுக்காக நாம் ஜெபித்த உடனே அவருடைய ஜெபங்கள் எல்லாம் பதில் கிடைத்துவிடும். இவர்கள் எல்லாம் நம்முடைய நிழலிலே வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள். So what do we tell them? அவர்களை பார்த்து நாம் என்ன சொல்வோம்? We surely pray for you, நாங்கள் உங்களுக்காக நிச்சயமாக ஜெபிக்கிறோம், but you come and accept Jesus. ஆனால் நீங்கள் இயேசுவை வந்து ஏற்றுக்கொள்ளுங்களேன். Come to church. எங்களுடைய ஆலயத்திற்கு வாருங்கள். Jesus is coming soon. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். That all I don't want. You pray for me, that's enough. எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், நீங்க எங்களுக்கு ஜெபம் பண்ணா போதும். Suddenly the Shulamite has disappeared. திடீரென்று பார்த்தால் சூலமத்தி இப்பொழுது காணாமற் போய் விட்டாள். Now whom will I go to for prayer? இப்பொழுது நான் யாரிடத்திலே ஜெபத்திற்காக போக முடியும்? Return, O Shulamite. சூலமத்தியே, சூலமத்தியே, திரும்பி வா, திரும்பி வா. So they are the ones who are going to miss us. அவர்கள்தான் நம்மை இழந்து போகிறவர்கள். So they will have no support in the tribulation period. அந்த உபத்திரவ காலத்திலே எந்த உதவியும் அவர்களுக்கு கிடைக்க போகிறதில்லை. Where do you like to be? எங்கே நீங்கள் இருக்க விரும்புகிறீர்கள்? You like to be in the queen group or the concubine group or the virgin group or this small group of people who are like well-wishers and say come back Shulamite? நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்க விரும்புகிறீர்கள்? ராஜஸ்திரியா அல்லது மறுமனை ஆட்டிகளின் கூட்டத்திலா அல்லது கண்ணீரின் கூட்டத்திலா அல்லது திரும்பி வா சூலமத்தி என்று கூப்பிடுகிறார்களே நம்மை வாழ்த்தி வரவேற்ப அந்த கூட்டத்திலா? Or do we like to be the Shulamite herself? அல்லது சூலமத்தியாகவே நாம் இருக்க விரும்புகிறோமா? There's a price to pay. ஆனால் அதற்கு ஒரு விலை கிரயம் செலுத்த But வேண்டும். I tell you it's worth it all. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டும், நீங்கள் எப்படிப்பட்ட விலை கிரயத்தை இதற்காக செலுத்தினாலும் அது போதுமானதே. The Bible says a man saw a pearl of great price. வேதம் சொல்கிறது மனிதன் ஒரு விலை மதிப்பு உள்ளதான ஒரு முத்துவை பார்த்தான். He's a pearl merchant. The man who saw that great pearl is a pearl merchant. அந்த முத்துவை பார்த்தவன் அவன் முத்து வியாபாரியாய் இருந்தவன். He already has some pearls in his hand. அவனுடைய கரத்திலே அநேக முத்துக்கள் ஏற்கனவே இருக்கின்றன. But when he saw this great pearl, ஆனால் அவன் இந்த பெரிய முத்துவை பார்த்த மாத்திரத்தில் he took all the small pearls and sold it. அவன் தனக்குள்ளதான எல்லா முத்துக்களையும் விற்று, He sold his house. தன்னுடைய வீட்டையும் விற்று, He sold his furniture. அவனுடைய வீட்டில் இருக்கிறதான பொருட்களையும் விற்று, He sold his car. தன்னுடைய காரையும் விற்று, He sold his costly watch. அவனுக்கு விலை மதிப்பு இருந்ததான அந்த வாட்சையும் விற்று, He sold his latest cell phone. அவன் மிக நவீனமாக வைத்திருந்த அந்த மொபைல் போனையும் விற்றுவிட்டு Only to have that pearl. அந்த முத்துவை எப்படியாகிலும் அடைந்து விடும்படியாக. The Bible says he sold all that he had to have that pearl. வேதம் சொல்கிறது தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த முத்துவை அவன் விலை பெற்றுக் கொள்ள So விரும்பினான். I just described that all that he had in modern terms, that's all. அவன் தனக்குண்டான எல்லாவற்றையும் என்கிற வார்த்தைக்கு நான் இந்த நவீனமான வார்த்தையின் அர்த்தத்தை உங்களுக்கு விளக்கி சொன்னேன். So that's that pearl. அதுதான் அந்த முத்து. Jesus is so costly, so precious, so beautiful, so wonderful that it's worth selling, giving away everything we have to have him. நமக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு விட்டாலும் அவைகள் யாவும் இயேசுவுக்கு சமமாகாது. ஏனென்றால் இயேசு அவ்வளவு விலைக்கிரயம் உள்ள, அவ்வளவு அழகுள்ள, அவ்வளவு சௌந்தரியம் உள்ள, அவ்வளவு மிக விலை மதிப்புள்ள ஒரு கிரயமாய் இருக்கிறார். Sometimes when you cry and cry and cry and cry, you run out of tears, you get a headache. சில நேரங்களில் நீங்கள் அழுது 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 உங்களுக்கு கண்ணீர் எல்லாம் போய்விட்ட பிறகு நீங்கள் அழுது கொண்டே இருக்கும் பொழுது தலைவலி வந்து விடும் அல்லவா? When you go to heaven, நீங்கள் பரலோகத்திற்கு போகும் பொழுது you're going to see Jesus and you're going to cry and cry and cry and cry till all your tears have gone, but no headache. நீங்கள் இயேசுவை அந்த பரலோகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது பார்த்த மாத்திரத்தில் தானே அழுது 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 உங்களுடைய கண்ணீர்கள் யாவும் உங்களை விட்டு வற்றி போனாலும் இன்னும் நீங்கள் அழுவீர்கள், என்றாலும் உங்களுக்கு தலைவலி வருவதில்லை. He is now invisible. We don't really know his beauty. அவர் இப்பொழுது நமக்கு அதர்சனமாக இருக்கிறபடினாலே அவருடைய அழகை நாம் அவ்வளவாய் புரிந்து கொள்ள முடிகிறதில்லை. When I was young, I used to read detective novels. நான் சிறு பையனாக இருந்த பொழுது துப்பறியும்
கதைகளை நான் வாசிப்பேன். And towards the end there would be a lot of suspense as to who the killer was. கடைசி வரைக்கும் யார் அந்த கொல்லுகிறவன் என்பது ரகசியமாகவே இருக்கும். As you're reading the book, you won't know, who's the culprit. நீங்கள் புத்தகத்தை வாசிக்க அந்த நாவலை வாசிக்க யார் அந்த குற்றவாளி என்று உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. And towards the end a surprise will come. Suddenly an unexpected person, one of those 20 or 30 characters in the Bible becomes the criminal. கடைசியாக not Bible, sorry, in the novel. அந்த நாவல் புத்தகத்தில் இருந்ததான 20-30 பேர்கள் அந்த நாடகம் செய்து வந்திருப்பார்கள். அதில் திடீரென்று ஒருவன் தான் குற்றவாளி என்று வெளிப்படும். So one day a boy gave me a book to read. ஒரு முறை ஒருவன் எனக்கு இந்த புத்தகத்தை தந்தான். And he said, it's a very beautiful book. You'll never find out who the criminal is. யார் குற்றவாளி என்று உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது, அவ்வளவு அழகான புத்தகம் இது என்று எனக்கு சொல்லி அதை தந்தான். Read it. நீ வாசித்துக்கொள். Shall I tell you who the criminal is, he said. அப்பொழுது அவன் என்னை பார்த்து கேட்டான், யார் அந்த குற்றவாளி என்று சொல்லட்டுமா என்று கேட்டான். Don't tell me, I'll kill you if you tell me. நீ எனக்கு சொல்லாதே, என்னை சொல்லிவிட்டால் நான் உன்னை கொன்று போடுவேன் என்று சொன்னேன். What's the use of reading the book if you tell me the criminal who it is in the beginning itself? நீ தொடக்கத்திலே யார் அந்த குற்றவாளி என்று சொல்லிவிட்டால் நான் வாசிப்பதனால பிரயோஜனம் என்ன? Those were the unsaved days. அவைகள் ரட்சிக்கப்படாத நாட்கள். But there's a lesson to learn there. அங்கே நம் படிக்கப்படக்கூடிய ஒரு பாடம் உண்டு. In suspense there's an excitement. ஒரு ரகசியத்திலே ஒரு ஆசை, ஒரு எழுச்சி காணப்படுகிறது. I didn't want to know who that criminal was. I want to read and have the surprise in the end. குற்றவாளி யார் என்று எனக்கு தெரிய அவசியம் இல்லை, வேண்டாம் என்று கேட்டால் நான் வாசித்து யார் என்று நான் தானே கண்டுபிடிக்க வேண்டும். So Jesus has hidden himself now. இப்பொழுது இயேசு தன்னை மறைத்து கொண்டிருக்கிறார். He will only talk through the Bible, through dreams, through Yahweh, through Sunday services and so on, indirectly, only like second hand talk. இந்த நாட்களில் அவர் வேதத்தின் மூலமாக, யாபேஸ் வாலிபர்கள் கூட்டங்களின் மூலமாக, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளின் மூலமாக, நம்முடைய சொப்பனங்களின் மூலமாக மறைமுகமாகவே நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். Suddenly you will see him. திடீரென்று நீங்கள் அவரை காணுவீர்கள். You'll just stare, cry, no words to say for 1,000 years. அவரை பார்த்து அப்படியே திகைத்து போய் முறைத்து கொண்டு அப்படியே நின்று கொண்டு ஒன்றும் புரியாத புதிரை பார்ப்பது போல பார்த்து கொண்டே 1000 வருடங்கள் அவரை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். வர்ணிப்பது எளிதல்ல. After 1,000 years of staring and crying with amazement, finally you will say, beautiful. 1000 வருடங்கள் திகைத்து போய் அப்படியே நின்று அவரை பார்த்து அழுது 1000 வருடம் முடிவிலே தான் நீங்கள் சொல்லுவீர்கள், இயேசுவே நீர் மிகவும் அழகானவர். Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோமா? Like to join that Shulamite group? சுலமத்தின் கூட்டத்திலே நீங்களும் சேர்ந்து கொள்ள விரும்புகிறீர்களோ? There's a price to pay. அதற்கென்று நீங்கள் ஒரு விலையை செலுத்த வேண்டும். One, you have to grow in his character. முதலாவது விலை, அவருடைய சுபாவத்திலே நீங்கள் வளர வேண்டும். He will crush you, he will break you, he will pound you, he will scold you, he will smite you. உங்களை அவர் திட்டுவார், அடிப்பார், உதைப்பார், நொறுக்குவார், மிதிப்பார். But it's all by love. அவைகள் எல்லாம் அன்பின் நிமித்தமாகவே அவர் செய்கிறார். Because he wants you to be like him. ஏனென்றால் அவரை போல் நீங்கள் இருக்கும்படியாக. Are you ready to go through that? அந்த வழியிலே போக நீங்கள் ஆயத்தமா? That's the first question. அதுதான் முதலாவது கேள்வி. Second question. இரண்டாவது கேள்வி, there are some things with you that Jesus does not like. உன்னுடைய ஜீவியத்திலே இயேசு விரும்பாத சில காரியங்கள் உண்டு. Are you ready to give it away? அதை நீ விட்டு விடும்படியாக நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? That's the second question. அதுதான் இரண்டாவது கேள்வி. How many here will dare to surrender all? எல்லாவற்றையும் நான் ஒப்பு கொடுக்க, முற்றிலுமாய் அர்ப்பணிக்க தைரியமாய் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று எத்தனை பேர் உங்களில் சொல்ல முடியும்? C.H. Spurgeon says, if I have to cross 7 hells to have Jesus, I'm ready to cross 7 hells to have Jesus. பரிசுத்தவானாகிய பரிஜன் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த இயேசுவை அடையும்படிக்கு நான் 7 நரகங்களை கடக்க வேண்டுமானாலும் 7 நரகங்களை கடக்கும்படிக்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். Are you ready? நீ ஆயத்தமா?
Are you ready to give away anything to have Jesus? எந்த காரியத்தையும் இயேசுவுக்காக விட்டு விடும்படி நீ ஆயத்தமா? By any means I must have Jesus. எப்படியாகிலும் இயேசுவை நான் அடைய வேண்டும். Whatever is the cost, I must have Jesus. அந்த விலை கிரயம் அது எதுவாயிருந்தாலும் சரி, நான் இயேசுவை அடைந்தே ஆக வேண்டும். Young brother, young sister, வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, this is not just a sermon. இது ஒரு வழக்கம் போல இருக்கிற பிரசங்கம் அல்ல. As you listen to these words, நீ இந்த வார்த்தைகளை கேட்க கேட்க your bridegroom Jesus is watching you. உன்னுடைய மணவாளனாகிய இயேசு உன்னை கவனித்து பார்த்து He's கொண்டிருக்கிறார். chosen you to be his Shulamite, அவருடைய சூலமத்தியாக அவர் உன்னை தெரிந்து and கொண்டிருக்கிறார். he's waiting for your response. உன்னுடைய பதிலுக்காக அவர் ஆவலாய் காத்து First கொண்டிருக்கிறார். question, are you ready to suffer? முதலாவது கேள்வி, பாடுபட நீ ஆயத்தமா? Are you ready to get crushed and pounded and go through any path just to be transformed into his character? அவருடைய சுவாபத்திற்கு ஒத்தவண்ணமாக நீ மாறும்படியாக நீ அடிக்கப்பட, உதைக்கப்பட, மிதிக்கப்பட, நொறுக்கப்பட ஆயத்தமா? Yes or no? ஆமாண்டவரே, இல்லையா? Second question, இரண்டாவது are கேள்வி, you ready to give away anything, even what you count precious, just to have this Jesus? உன்னுடைய வாழ்க்கையிலே விலை மதிப்புள்ளதான எந்த காரியத்தை நீ வைத்திருந்தாலும் இயேசுவை அடையும்படியாக அந்த காரியத்தை நீ விட்டுவிட வெறுக்க ஆயத்தமா? Those who say yes to both these questions may lift up their right hands. இந்த இரண்டு கேள்விகளுக்கும் நீ ஆம் என்று சொல்வாயே ஆகில் அடையாளமாக உன்னுடைய வலது கரத்தை உயர்த்துவாயாக. The right hand of acknowledgement. ஒத்துக்கொள்கிறேன் என்பதற்கு அடையாளமாக உன்னுடைய வலது கரத்தை நீ உயர்த்துவாயாக. The right hand of witness. அதுதான் சாட்சியின் வலது கரம். The right hand of confession. அதுதான் அறிக்கையின் வலது கரம். Shulamite, சூலமத்தியே, Jesus has seen your right hand. இயேசுவுடைய வலது கரத்தை பார்த்திருக்கிறார். There are many queens. அநேக ராஜஸ்திரீகள் உண்டு. There are many concubines. அநேக மறுமனை ஆட்டிகள் உண்டு. There are virgins without number. எண்ணிக்கை இல்லாத அளவிற்கு கன்னியரும் உண்டு. There are thousands of well-wishers. ஆயிரக்கணக்கான வாழ்த்துபவர்களும் உண்டு. But you are that one, that undefiled, whom Jesus is looking for. இயேசு தேடிக் கொண்டிருக்கிற அந்த உத்தமி, அந்த ஒருத்தி நீயா இருக்கிறாய். Jesus is coming very soon. இயேசு அதி சீக்கிரம் வரப்போகிறார். Jesus is coming very soon. இயேசு அதி சீக்கிரம் வரப்போகிறார். O bride, behold, your bridegroom cometh. மணவாட்டியே, உன்னுடைய மணவாளன் வருகையை நீ நோக்கி பார்ப்பாயாக. O bride, your bridegroom cometh. மணவாட்டியே, உன்னுடைய மணவாளன் வருகிறார். Only a few more days. கொஞ்ச நாட்கள் மாத்திரமே இருக்கிறது. Bride, don't hesitate to suffer. Suffer well. மணவாட்டியே, பாடுபடுவதற்கு தயக்கம் காட்டாதே, முழுவதுமாக ஒப்பு கொடுப்பாயாக. Suffer well. நன்றாக பாடுபடுவாயாக. Suffer well. நன்றாக பாடுபடுவாயாக. O bride, let not your mind turn towards anything, anyone else in this world. மணவாட்டியே, உன்னுடைய சிந்தை, உன்னுடைய மனமானது எந்த காரியத்தையும் இந்த உலகத்தில் உள்ள எந்த நபர் மேலும் போக வேண்டாம். Only Jesus. இயேசு மாத்திரமே. Only Jesus. இயேசு மாத்திரமே. Only Jesus. இயேசு மாத்திரமே. Your mind focused only on Jesus. என்னுடைய மனதெல்லாம் இயேசுவின் மேலேயே கவனமாய் இருக்கட்டும். Your heart loving only Jesus. உன்னுடைய இருதயம் இயேசுவை மாத்திரமே நேசிக்கட்டும். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன்.
என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. ஷபகலமா சமானியத்துனா ஓரமா கலமா ஷபகலமா கலமா கலமா இயேசுதானே, ஓரமா ஷபகலமா கலமா ஷபகலமா நியத்துதே ஓரமா கலமா ஷபக. முன்பாக உலகத்தில் நடக்கிற எந்த அதிர்ச்சியான காரியங்கள் யாவும் வெட்கத்திற்குள்ளாய் தலை குனிந்து இந்த அதிசயத்திற்கு முன்பாக இருக்கும். The moment of excitement when the bride meets the bridegroom Jesus. இந்த மணவாட்டி இந்த மணவாளனாகிய இயேசுவை சந்திக்கிறதான அந்த சன பொழுதே மிகவும் அதிர்ச்சியான வேளையாய் இருக்கும். I am going to have him. நான் அவரை அடைய போகிறேன். I am going to have him. நான் அவரை அடைந்து கொள்ள போகிறேன். When you say that, எப்பொழுது நீங்கள் அதை சொல்ல போகிறீர்கள்? when you say that, அதை நீங்கள் சொல்லும்போது you're going to hear a voice from heaven. நீங்கள் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தத்தை கேட்பீர்கள். And my child, my bride, I am going to have you. என் பிள்ளையாகிய என் மணவாட்டியே, நான் உன்னை அடைந்து கொள்ள போகிறேன். The spoil Jesus is in our midst now. கொள்ளை பொருளாகிய இயேசு நம்முடைய மத்தியில் இப்பொழுது இருக்கிறார். Let there be a Mahanaim dance experience right now. இப்பொழுதுதானே அந்த மகனாயும் நடனம் இப்பொழுது அனுபவிக்கட்டும். Let the bride rejoice before the bridegroom. மணவாளனுக்கு முன்பாக மணவாட்டி களி கூறுவாளாக. Let all your emotions turn towards the bridegroom. உன்னுடைய எழுச்சிகள் யாவும் மணவாளனை நோக்கி திருப்பி விடப்படட்டும். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. ரியபா ஷபகலபா சபகலபா கலபா. Thank you Lord, we thank you Jesus, thank you Jesus. Oh riyabakalama shabani amankatre. My bridegroom, we love you, we praise you Jesus, we praise you Jesus. Thank you Lord, we praise you. 1 minute shall we spend some time to say Jesus, tell Jesus I love you. ஒரு நிமிடம் நாம் எல்லாரும் இயேசுவை நான் நேசிக்கிறேன் என்று சொல்வதற்கு நம்முடைய நேரத்தை நாம் எடுத்துக்கொள்வோமா? இயேசுவை நான் நேசிக்கிறேன், இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். Let's take some time to say that. அதை சொல்வதற்காக நாம் இப்பொழுது நேரம் Now எடுத்துக்கொள்ளலாம். there's anyone here who is not able to love Jesus? இங்கே யாராகிலும் இயேசுவை நேசிக்க கூடாமல் இருக்கிறீர்களா? Lord, I want to love you but I'm not able to love you. ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கும்படி விரும்புகிறேன் என்றாலுமோ என்னால் உம்மை நேசிக்க முடியாமல் இருக்கிறது. Tell Jesus, Lord, to create that love in me. If you want to crush me, crush me. You want to break me, break me. But I want to love you. I somehow want to have you, Lord. ஆண்டவரே, உம்மை நேசிக்கும்படியான அந்த நேசம், அந்த அன்பு எனக்குள்ள எப்படியாகிலும் வேண்டும் ஆண்டவரே. அந்த அன்பை எனக்குள் நீர் உருவாக்க வேண்டுமானால், ஒருவேளை நான் நொறுக்கப்பட வேண்டுமானாலும், ஆண்டவரே நான் உடைக்கப்பட வேண்டுமானாலும், நீர் எப்படியாக என்னை உடைத்து நொறுக்கி அன்பை எனக்கு தந்து நான் உம்மை நேசிக்க செய்யும். 1 minute, talk to your bridegroom. உன்னுடைய மணவாளனோடு கூட ஒரு நிமிடம் நீ பேசுவாயாக. Now talk to your bridegroom. இப்பொழுது நீ அவரோடு கூட உன்னுடைய மணவாளனோடு கூட நீ பேசுவாயாக. He is your husband, talk to him. அவருடைய
நாயகனாய் இருக்கிறார். அவரோடு நீ பேசுவாயாக. You are going to get married to him. Talk to him. அவரோடு நீ விவாகம் செய்து கொள்ள போகிறாய். அவரோடு நீ பேசுவாயாக. Jesus, I love you, Jesus, I love you, Jesus. என்று கருதுகிறேன், லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த பாதையிலே நான் ஓடுகிறேன், பாதையிலே நான் ஓடுகிறேன். என் அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன், லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த பாதையிலே நான் ஓடுகிறேன், பாதையிலே நான் ஓடுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன், லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த பாதையிலே நான் ஓடுகிறேன், பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த பாதையிலே Thank you, Lord. We thank you, Jesus. Oh, Rabba, I love you. என் பிள்ளைகளே, நான் உங்களை நேசிக்கிறேன். My children, there are no words in your language to describe how much I love you. நான் உங்களை எவ்வளவாய் நேசிக்கிறேன் என்பதை விவரிக்கும்படிக்கு பாஷையே இல்லை என் பிள்ளைகளே. But I love you, my children. என்றாலுமோ என் பிள்ளைகளே, நான் உங்களை நேசிக்கிறேன். I am God, but I love you. நான் தேவன் என்றாலுமோ நான் உங்களை நேசிக்கிறேன். I am holy, but I love you. நான் பரிசுத்தர் என்றாலுமோ நான் உங்களை I am நேசிக்கிறேன். consuming fire, but I love you. நான் பட்சிக்கிற அக்கினி என்றாலுமோ நான் உங்களை நேசிக்கிறேன். I am zealous for you, so I will not let you go, my child. உனக்காக நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறபடினால் நீ போகும்படிக்கு நான் உன்னை விடுகிறதில்லை. I will be with you till I have you for myself forever, says the Lord. நான் உன்னை என்னோடு கூட நித்தியமாய் அடைந்து கொள்ளும் வரைக்கும் நான் உன்னை விடுகிறதில்லை என்று உன் தேவன் சொல்லுகிறார். ஒன்றுக்கும் உதவாத எங்களை உம்முடைய மனவாட்டியாக மாறும்படியாக நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். இது ஜீரணிக்க முடியாத, புரிந்து கொள்ள முடியாத ஒரு ரகசியம். ஆனாலும் உண்மை என்னவென்றால் நீர் எங்களை நேசிக்கிறீர். இதற்காக நித்திய காலமாய் நன்றியாய் இருந்தாலும் போதாது ஆண்டவரே. ஆனால் இப்பொழுது நாங்களும் உம்மை நேசிக்கிறோம் என்று அற்பமான நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த உறவு எந்த விதத்திலும் ஆண்டவரே மாறி போகக்கூடாது. அந்நிய அன்புகளிலிருந்து எங்களை நீர்தான் பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய மனதுகளை, எங்களுடைய ஆத்துமாக்களை, எங்களுடைய சரீரங்களை, எங்களுடைய எழுச்சிகளை எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். எப்படியாவது அந்த மனவாட்டியாக நாங்கள் மாறும்படியாக மறுபடியுமாய் சமர்ப்பிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் காவலும் நம்மோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவரும் மட்டும் இருப்பதாக.